2 பெட்ரூமே தலைகீழா புரட்டி போட்டிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்லாம் 2 பெட்ரூம் ஃபுல்லா சோதனை பண்ணிருக்காங்க, கிச்சன் சோதனை பண்ணிருக்காங்க, பெட்ரூம்ல பெட்டை எடுத்து பெட்டு கீழே சோதனை பண்ணிருக்காங்க. எல்லா சோதனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 7 துப்பாக்கிகள் எடுத்திருக்காங்க. 7 துப்பாக்கிகள். அது எடுத்தோடனே என் பையன் வந்து அடம் முடிச்சிட்டானா, நான் தரவே மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சிருக்கேன். 7மே அவனோடது. நான் ஆமா இது விஆர் மால்ல பொங்கலுக்காக வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி துப்பாக்கி 150 ரூபா, 120 ரூபா, 250 ரூபா, அது மாதிரி துப்பாக்கி. நல்ல ஒரு 50 அடி தூரத்துக்கு சுடுற அளவுக்கு துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை போது அட்டம் பிடிச்சி உருண்டுருக்கான். அப்புறம் சரின்னு சொல்லி அதை அப்புறம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அந்த பிளாஸ்டிக் துப்பாக்கி 7 துப்பாக்கி. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் NIA சோதனையின் போது சிக்கிய ஆவணங்கள் குறித்து நேர்காணலில் விரிவாக கூறியுள்ளார். இந்த பதிவை NIA சோதனையின் பின்புலத்தில் இருப்பவர்களுக்கு பதிலடியாக நாம் தமிழர் தொண்டர்கள் பகிர்ந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA சோதனை மேற்கொண்டுள்ளனர். மேலும் வருகிற 7ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் வீட்டில் நேற்று அதிகாலை NIA துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 5 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து சாட்டை துரைமுருகன் சென்னையில் உள்ள நிலையில் வீட்டில் இருந்த அவரது மனைவியிடம் வரும் 7ஆம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் துரைமுருகன் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்துவிட்டு NIA அதிகாரிகள் சென்றுள்ளனர். இதுகுறித்து சாட்டை துரைமுருகன் கூறுகையில், அந்த புத்தகங்கள் அவர்கள் படிப்பதற்காகவா இல்லை நான் படிக்க கூடாது என்பதற்காக எடுத்து சென்றார்களா தெரியவில்லை. என் மகனின் 7 துப்பாக்கிகளையும் கைப்பற்றி உள்ளனர். பின் அவன் அழுது அடம் பிடித்து வாங்கியிருக்கின்றான் என்று கேலியும் கிண்டலுமாக பதிலளித்துள்ளார். இந்த சோதனை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த விஷ்ணு, விருதுநகர் மாவட்டம் மதிவாணன் ஆகியோர் வீடுகளிலும் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.